ராமபக்த ஆஞ்சநேயா. என்னது? ராமபக்த ஆஞ்சநேயா. என் அன்புக்குரியவர்களே, அண்மையிலே நான் நாமக்கல் திருக்கோயிலுக்கு போயிருந்தேன். திருக்கோயிலை வலம் வந்தபோது ஒரு தாயாரும் குழந்தையும் நம் செவிபட பேசிக்கொண்டிருந்தார்கள் கேள்வி பதிலாக. அம்மா, ஆஜானுபாவாக இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயருக்கு அம்மா அப்பா உண்டா என்றார்கள். உடனே அந்த தாய் விளக்கம் சொல்கின்றால், அந்த கதையை அப்படியே உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த கடவுளுக்கு பெயர் அனுமன் என்று பெயர். அஞ்சனா மைந்தன். அவங்களுடைய தாயார் பெயர் அஞ்சனா, தந்தையார் பெயர் வாயுபுத்திரா. வாயு பகவானுக்கும் அஞ்சனைக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த அனுமன். அதுவும் எங்கே? மார்கழி மாதத்தில் மூட நட்சத்திரத்தில் அமாவாசை திதியன்று தோன்றிய அன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி என்று ஊர்தோறும் உலகமும் கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அந்த குழந்தையின் கையில் ஒரு அற்புதமான வெற்றிலை மாலையை கொடுத்து சங்கல்பம் செய்து பட்டாச்சாரியார் கையில் கொடுக்க சொன்னார். உடனே அந்த குழந்தை அம்மாவை பார்த்து கேட்டது, அம்மா, கோவித்து கொள்ளாதே, வெற்றிலை வாயில்தான் போடுவார்கள், ஆனால் மாலையாக ஏன் ஆஞ்சநேயருக்கு போடுகின்றோம் என்று அறிவு நுட்பமான கேள்வி கேட்டது. உடனே அந்த தாய் சொன்னால், வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்பை போல ராமகாதையிலே சீதா பிராட்டி அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டாள் ராவணனால். அப்பொழுது செய்வதறியாது ராமன் லக்ஷ்மணன் தவித்த போது சீத்தைக்கும் ராமனுக்கும் தூதுவனாக ஆஞ்சநேயர் சென்று ராமன் கொடுத்த கணையாளியை கொடுத்து, அண்டர் நாயகன் அருள்தூதன் நான், அனுமன் ஆகிய நான் ராமனுடைய பக்தன், ராமன் நன்றாக இருக்கிறான் என்கின்ற செய்தியை சொன்ன மாத்திரத்தில், அந்த காலத்திலலாம் ஒருத்தர் நல்லது சொன்னால் கையில் பரிசு கொடுப்பாங்க. சீதை இருந்தது அசோகவனம். அங்கே எங்கே போகிறது? காட்டில். அங்கே இருந்த கொடிகளில் படர்ந்த வெற்றி இலைகளை, இங்கே இருந்த கொடிகளில் இருந்த வெற்றி இலைகளை எடுத்து மாலையா தொடுத்து பரிசா போட்டாங்க. அன்று தொடங்கிய வெற்றி இலை இன்றைக்கு வாழ்க்கையில் காரிய சக்தி உண்டாக, காரியம் ஜெயம் உண்டாக வெற்றிலை மாலையாக போடுகிறோம். நீ தேர்வில் முதல் மதிப்பெண், மாலையை கொடு என்றது. அடுத்து ஆச்சாரியார் அப்படியே நேவேத்தியம் பண்ணிட்டு அப்படி வந்தோடனே 2 வடையை கொடுத்தார். உடனே அந்த குழந்தை தாயிட்ட கேட்டது, நாமக்கல் சன்னதியில் நடந்தது, அம்மா, ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நேவேத்தியம், இது என்ன பாம்பு வால் மாதிரி இந்த வடை பெருசாக இருக்க, பாம்பு வால் மாதிரி இருக்க அப்படின்னது. கொஞ்சம் கோவிலை சுற்றி வா, ஒரு வடையை பிடிச்சி வாயில் போட்டு நான் விளக்கம் சொல்கிறேன்னா. எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நானும் காதை கொடுத்தேன். ஒட்டு கேட்கக்கூடாது தான், நான் ஊருக்கே சொல்லணுமேங்கிறதுக்காக நல்லதை கேட்டேன். அற்புதமாக சொன்னான் அந்த தாய். வேற ஒன்றும் இல்லை, ஆஞ்சநேயர் உன்னை மாதிரி குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப சுட்டி, இப்படி ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஆற்றல் அந்த வாயுபுத்திரனுக்கு உண்டு. அப்போ சூரியன் எதிரிலே தோன்றினான். அந்த கதிரவன் ஒரு பழம் போல இருந்தான், ஏதோ திங்கக்கூடிய பழம் என்று இந்த அனுமன் அதை பிடித்து வாயிலே உண்டு விட்டான். பொதுவாகவே சூரியனை கவ்வக்கூடிய ஆற்றல் ராகு என்கின்ற நாகப்பாம்புக்குத்தான் உண்டு. உடனே ராகப்பாம்பு ஆகிய நாகு, ஆகா, என்னுடைய வேலையை அனுமன் பார்த்து விட்டாரே என்று 2 பேருக்கும் சண்டை. பிறகு சமாதானமானார்கள். சமாதானமாய் நட்பானதினால் இந்த ராகு என்கின்ற நாகப்பாம்பு தனக்கு உகந்த தானியமான உளுந்தை தன் நண்பனுக்கு கொடுத்தார். அந்த உளுந்தைத்தான் உடைத்து அரைத்து எண்ணெயில் போட்டு அடையாளமாக வடையாக்கி, ஏன் மாலைன்னா, பாம்பினுடைய வால் நீள்வதைப் போல இந்த மாலை நீண்டு கொண்டே போகும்னு தாய் சொன்னா. அந்த குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாம் சரிம்மா, எல்லாம் சரிம்மா, எதுக்குமா எல்லாரும் வாங்கிட்டு போய் ஆஞ்சநேயருக்கு வெண்ணையாக சாத்துறாங்கன்னார். ஒத்த வரியில் அந்த தாய் பதில் சொன்னால், பொதுவாக நீ விளையாட போகிற வாசலில் உடம்புல ஏதாவது இரத்த காயம் வந்தால் அம்மா ஆயின்மெண்ட்டு போடுறேன்ல, அது மாதிரி ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அதிகமாக போரிட்டது அனுமன். அவருடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போரில் உள்ள காயங்களினுடைய அந்த புண்ணை ஆற்றுவதற்காக வெண்ணெய் சாற்றப்படுகிறது.
எல்லாம் சரிம்மா, எல்லாம் சரி, ஒன்றே ஒரு டவுட்டு சொல்லு, ஏன் ஆஞ்சநேயருக்கு மட்டும் பிரத்யேகமாக வார வாரம் சனிக்கிழமை சந்தன காப்பும் சாத்துறாங்கன்னது. ஆஞ்சநேயர் சீதையை பார்த்துவிட்டு அனுமனுக்கு சொல்ல வரும்போது இலங்கை வேந்தனால் பிடிபட்டு வாளில் நெருப்பு வைக்கப்பட்டதே, அந்த நெருப்பு சூட்டை தணிப்பதற்காகத்தான் சந்தனம் குளிர்விக்க. கடைசியாக ஒன்று கேட்குறேம்மா, எல்லா கோவில்லையும் விபூதி குங்குமம் கொடுக்குறாங்க, இங்கே மட்டும் ஏம்மா செந்தூரம் வைக்கிறாங்க, சுவாமிக்கு முழுக்க செந்தூரம்? அப்படி கேளு ராஜாத்தி. ஆஞ்சநேயர் சீதா பிராட்டிட்ட அசோகவனத்தில் இது என்ன நெத்தியிலன்னாங்களாம், என் கணவர் ஆயுசு கூடணும் ராமனுக்குங்கிறதுக்காக செந்தூரம் வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே தான் உடம்பு முழுக்க செந்தூரத்தை பூசி போய் கம்பீரமாக ராமன்கிட்ட நின்னோன்னே ராமன் சிரித்து என்ன இதுன்னு கேட்டாராம். எங்கள் அன்னை சீத்தை நீங்கள் நன்னா இருக்கணும்னு ஒரு பொட்டு வச்சா, நீங்கள் ஆயுசு முழுக்க நன்னா இருக்கணும் விருத்தியாக இருக்கணும், நான் உடம்பு ஃபுல்லாக செந்தூரம் வச்சேன்னாராம். இப்போ ஆஞ்சநேயர் கோவில் ஏன் போகிறோம், ஏன் வடமாலை சாத்துறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த மாதிரி சுவையான செய்தியை அடுத்த தலைமுறை கேட்பதே ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.